பாடத்தலைப்பு வனங்களையும் வன உயிரிகளையும் பாதுகாத்தல். சரணாலயங்கள். வன விலங்குகளை பாதுகாக்க தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள் அமைத்தல் போன்ற முயற்சிகளை நமது அரசாங்கம் எடுத்து வருகிறது. திருநெல்வேலி முண்டந்துறை களக்காடு சரணாலயத்தில் சிங்கவால் குரங்கு, புலி ஆகியவைகள் முக்கியமானதாகும். விருதுநகர் மாவட்டம் திருவெள்ளிபுத்தூர் சரணாலயத்தில் காட்டு அணில், குறவை மான் போன்றவைகள் உள்ளன. வேடந்தாங்கல் சரணாலயம் சாம்பல் பறவை முக்கியமானதாகும். நீலகிரி முதுமலை சரணாலயம் புலிகள், யானைகள், காட்டெருமைகள் மற்றும் லங்கூர் போன்ற விலங்குகளுக்கு சிறப்பான இடமாக விளங்குகிறது. புலி ஆகியவைகளை காணலாம். உத்தரப்பிரதேசம் கார்பெட் தேசிய பூங்காவில் மான், யானை, புள்ளிமான் போன்றவைகள் உள்ளன. குஜராத் கிர் தேசிய பூங்காவில் ஆசிய சிங்கம், சிறுத்தை, காட்டுப்பன்றி ஆகியவைகளை பார்க்கலாம். அசாம் ஜோர்ஹாட் தேசிய பூங்காவில் ஒற்றை கொம்பு கொண்ட காண்டாமிருகம், யானை, புலி, சிறுத்தை ஆகியவைகளை காணலாம். கேரளா பெரியார் சரணாலயத்தில் யானை, புள்ளிமான், சம்பாமான், மிலாமான், குறவைமான் போன்றவைகள் உள்ளன. சிவப்பு புள்ளி விவர புத்தகம். சிவப்பு புள்ளி விவர புத்தகம் என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட புத்தகமாகும். இப்புத்தகம் விளிம்பு நிலையில் வாழும் சிற்றினங்கள் அல்லது அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் பற்றிய பதிவுகளை கொண்டிருக்கும். சர்வதேச கூட்டமைப்பு இயற்கைகளையும் இயற்கை வனங்களையும் பாதுகாப்பதற்கான சிவப்பு புள்ளி விவர புத்தகத்தை பேணி வருகின்றது. விளிம்பு நிலையில் வாழும் சிற்றினங்கள் அல்லது அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் அதிக அளவில் உள்ளது. வீதியில் அலைந்து திரியும் நாய்கள் மக்களுக்கு துன்பம் விளைவிப்பதை கண்டால் உடனடியாக நீலச்சிலுவை ப்ளூ கிராஸ் அமைப்பிற்கு தகவல் கொடுத்து அந்த விலங்குகளை பாதுகாக்கலாம். NGC என்பது இந்திய அரசின் சுற்றுச்சூழல்
வனங்கள் அமைச்சகத்தின் அமைப்பு. இதன் விரிவாக்கம் தேசிய பசுமை படை, நேஷனல் கிரீன் கார்ப். ஏன் வனங்களையும் வன உயிரிகளையும் பாதுகாக்க வேண்டும்? பாதுகாப்பிற்கான தேவை என்ன? காடுகள் மற்றும் வன உயிரிகள் பேணி பாதுகாக்க வேண்டிய சொத்தாகும். பல காடுகள் சுற்றுலா மையங்களாக வளர்ச்சியடைந்துள்ளன. காடுகள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு காற்று மாசுபடுதலை கட்டுப்படுத்துகிறது. காடுகள் மண்ணரிப்பினை கட்டுப்படுத்துதல், நிலங்களை ஏற்புடையதாக்கல் மற்றும் வெள்ளப்பெருக்கினை கட்டுப்படுத்துதல் போன்றவற்றிற்கு மிகவும் உதவியாக உள்ளன. நீர் பூமியின் உள்ளே செல்லவும் அதன் மூலம் நிலத்தடி நீர் அளவை பராமரிக்கவும் காடுகள் பயன்படுகின்றன. நாட்டின் எரிசக்தி தேவையை 40% காடுகள் பூர்த்தி செய்கின்றன.